வணக்கம். வெல்கம் மை சேனல். என்னோட பேரு ஆர்த்தி. இன்னைக்கு ரொம்ப நாளா பவர் ஆஃபா? வணக்கம். வெல்கம் மை சேனல். என்னோட பேரு ஆர்த்தி. இன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் ஒரு Amazon ஹால் தான் பார்க்க போறோம். இது வந்து லிட்டரலா இன்னைக்கு இன்னைக்கு நான் போடுறது வந்து ஸ்ட்ரெஸ்ல வாங்குவாங்கல்ல. ஸ்ட்ரெஸ் பை அதுதான் லிட்டரலா. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாரி காண்டா இருக்கு. விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி இத வந்து நான் இந்த வாட்டி இந்த மந்த் இப்படி வாங்கிட்டேன். எதெல்லாம் புடிச்சிருக்கு, பார்த்தோனே இது புடிச்சிருக்கு. ஐ வாண்ட் தட் அப்படின்ற மாரி நான் வாங்கிட்டேன். இந்த வீடியோல வந்து குவாட் செட்ஸா இருக்க போது. இன்னைக்கு பேக் டு பேக் Amazon ஹால் வீடியோ தான் இருக்க போது. இப்போ ஒரு 2 மந்த்ஸா நான் வந்து எம்ஐஏவா இருந்தேன். ஆளே காணோம். வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து 4 வீடியோ. கேன் யூ பிலீவ் தட் 4 வீடியோ. இன்னும் நான் போடல. பட் ஆனா தட் இஸ் த பிளான் ஃபார் டுடே. ஐ மீன் டுமாரோ. ஆனா நீங்க இத இன்னைக்கு பார்ப்பீங்க. புரியுதா? சோ உங்களுக்கு இந்த மாரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த கம்மல் வந்து புதுசு. ஐ மீன் 2ன்ட்டேன். இந்த கம்மல் வந்து புதுசு. பட் இப்படி நான் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இத நான் வந்து கீழ இழுத்து விட்டுருவேன். பட் செம கியூட்டா இருக்கு. இது வந்து இன்னைக்கு போடுற லாஸ்ட் ஹால்ல இது வந்து நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹால ஸ்டார்ட் பண்ணிரலாம். இன்னைக்கு வரப்போற வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்டா இருக்க போது. வெறும் நான் என்னென்ன வாங்குனேன் அவ்வளோதான். மேபி வீடியோ எண்டுல மேபி 1 மினிட் நான் ஏதாவது கதை பேசுறேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி ஆர்த்தியோட வீடியோ கதை பேசலங்க. ஃபர்ஸ்ட் செட் வந்து என்னோட ஃபேவரைட். இந்த கம்மல் வேற இன்னைக்கு எத்தன வாட்டி இத பண்ண போறேன்னு தெரியல. இது வந்து இந்த மின்ட் கிரீன் கலர்ல வந்து செலக்ட் பண்ணேன். இது வந்து மேல ஒரு ஷர்ட் மாரி, கேஷுவல் ஷர்ட் மாதிரி இருக்கு. சாஃப்ட்டான காலர் வச்சு, இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பட்டன் தான் இருக்கு. அதுக்கு கீழ பட்டன் கிடையாது. ஓப்பன் ஷர்ட் மாதிரி. ஸோ, நீங்க வந்து கமிசோல் வந்து ஏதாவது பிளாக் அந்த மாரி போட்டீங்கன்னா, ரொம்ப ஓப்பனா கண்டிப்பா தெரியும். அதனால வந்து அது அந்த மாரி போட்டுக்கோங்க. ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவு. ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா, அது மினி. உள்ள ரூம்ல இருக்காங்க. வெளிய போமாட்டேன்னு. அட்டப்பெட்டி உள்ள வந்து வந்து ஒரே ஆட்டமா இருக்கு. இது வந்து நான் எஸ் சைஸ்ல பிக் பண்ணியிருக்கேன். இதோட பேண்ட்டும் இந்த மாரி நார்மல் பேண்ட், பேரலல் பேண்ட், எலாஸ்டிக் வச்சிருக்கு. இந்த மாதிரி. இதோட மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி க்ரஷ்டு மெட்டீரியல் மாதிரி இருக்கு. செம்ம சாஃப்ட்டா இருக்கு. இந்த மாரி மத்த பிராண்ட்ல இந்த மாரி சிமிலர் மெட்டீரியல் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஃபேப்ரிக் வந்து எனக்கு எரியும். எனக்கு பிடிக்காது. திக்காவும் இருக்கும், இதுவா இருக்கும். இது சாஃப்ட்டா இருக்கு. செம்மையா இருக்கு. இத பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். என்னடா இது! இது பார்க்கறதுக்கே வந்து ஒரு 2000க்கு வாங்குனா என்ன குவாலிட்டி இருக்குமோ, அந்த மாரி இருக்கே! அப்டின்ட்டு நான் திருப்பி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதுல ஒரு பிங்க் கலர் வேற இருக்கு. பிங்க் கலர் விட்டு நம்ம கிரீன் கலர் எடுத்தோமா? ஹவ் இஸ் தட் பாசிபிள்? இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்ட்டு நான் பிங்க்கையும் வாங்கிட்டேன். இப்ப நான் அந்த பிங்க் கலரையும் காட்டுறேன். எனக்கு புடிச்ச மாரி டஸ்கி பிங்க் கலர்ல, இதுலயும் சேம் கலர் மட்டும் தான் வேற. அதே மாரி ஓப்பன் வருது. எஸ் சைஸ்ல எடுத்திருக்கேன். இது வந்து பேண்ட். செம்மையா இருக்குல்ல? இது வந்து சும்மா கேஷுவல் அவுட்டிங் அந்த மாரினா நல்லாருக்கும். எனக்கு வந்து குவாட் செட்ஸ்ல மோஸ்ட்லி டாப் வந்து ஷர்ட் மாரி வந்தா எனக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏதாவது டாப் மாதிரி வரணும்னு பார்ப்பேன். பட் இது வந்து ஃப்ரண்ட்ல ஓப்பனிங் இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. மெட்டீரியல் வேற நல்லா இருக்குன்னு 2 வாங்கிட்டேன். மினி வந்து நான் ஓப்பன் பண்ணி கீழ வைக்கிறேன் இல்லையா? இந்த இது காட்டிட்டு, அதெல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. கவர்ல இருக்கிறதுனால அது வந்து அத அப்படியே விட்டுருது. இதுவே நான் இந்த துணிய அப்படியே வச்சேன்னா, இதுல அப்படியே சாஞ்சு இல்ல. இது மேல உட்கார்ந்து அப்படியே படுத்து தூங்கிரும். அதானே? இதுவும் வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட் மாதிரி. இது வந்து காலர் கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கு. இது கிராப்டு ஷர்ட் மாதிரி வருது. இவ்ளோ தான் லென்த்தே. ஸ்லீவ் வந்து குட்டியா இருக்கு. இதுல கலர்ஸ் இருந்தது. நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து பிக் பண்ணேன். இதுவும் நான் எஸ் சைஸ்ல தான் எடுத்திருக்கேன். பெல்ட்க்கு வந்து இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிப்பும் இருக்கு, பட்டனும் இருக்கு. நல்லா ஸ்டிட்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாக்கெட்ஸோட இருக்கு. அண்ட் ஆல்சோ நியூ செட்டப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. I was too stubborn to use the old setup. இதுக்குன்னே நான் வெயிட் பண்ணி அடுத்த வீடியோ எடுத்தா, புது செட்டப்ல தான் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இது பண்ணேன். இது ஆக்சுவலி என்னோட என்ட்ரன்ஸ் டோர் சொல்லுவேன் இல்லையா? அதுதான். பட் ஆனா டோட்டலா வேற மாரி. ஃபுல்லா வந்து நான் கர்டன் போட்டேன். கர்டன்ல 2 லேயர் போட்டேன். இந்த லைட்ஸ் வந்து நான் 8 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணேன். 8மே வந்து செட் ஆகல. கடைசில வந்து ஓகே. எனக்கு கர்டன் லைட்ஸே வேணாம். இந்த மாரி லைட்ஸ் போதும் அப்டின்ட்டு தனித்தனியா லைட்ஸ் வாங்கி நான் வந்து மாட்டி வச்சிருக்கேன். எப்டி இருக்குன்னு பார்ப்போம். இதுல இன்னொரு ஐடியாவும் இருக்கு. இது நான் நெனச்ச மாரி எக்ஸாக்ட்டா வரல.
அதனால இன்னொரு ஐடியா இருக்கு. அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேபி வந்து இது கொஞ்ச நாள் போட்டுட்டு அந்த மாரி மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. மினி வரியா வீடியோல காட்டவா? இங்க வாயேன். எவ்ளோ எவ்ளோ பெருசா வளர்ந்துட்டாங்க. இப்ப லாஸ்ட் வீடியோ கோஸ்ட் வீடியோல தான் காட்டுனேன். அப்ப சைஸ் குட்டியா இருக்கும். இப்ப நல்லா வளர்ந்தாச்சுல்ல. இங்க பாரு. அங்க அங்க பார்க்க மாட்டியோ? சரி. சரி லைட் பார்க்காத. குசு. குசு குசு. அண்ட் ஆல்சோ ஐ காட் அ நியூ மைக். இன்னும் எனக்கு தெரியல. நான் நெறைய வாட்டி ட்ரையல் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்டில் இது வந்து இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐ அம் லைக் I don't know what else to do. ஆக்சுவலி இன்னைக்கு பிளான் என்னவா இருந்ததுன்னா, என்னென்ன வீடியோ எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் இது வந்து மேக்கப் ரொம்ப நாள் ஆச்சு. மேக்கப் வீடியோ போட்டு. கீறிட்டான். அதனால என்னென்ன ப்ராடக்ட் இப்போ கரண்ட்டா நான் என்ன பேஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி வந்து இப்போ ரீசென்ட்டா என்னென்ன ஆச்சு, லைக் சிட் சாட் வீடியோ மாரி போடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா நெறைய சம்பவம் நடந்துருச்சு. அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கும் நெறைய சம்பவம் நடந்ததுனால இட்ஸ் டூ லேட் நவ். 9:15 ஆகுது. இட்ஸ் நாட் 1:00 2:00லாம் இல்ல. 9:15 எவ்ளோ சீக்கிரமா வீடியோ எடுக்க உட்காந்துருக்கேன் பாருங்க. ஐ திங்க் ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் கடைசியா. இன்னைக்கு வந்து ஃபெப் 27. பிரேக் அப்புறம் இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க உட்கார்றேன். ஸோ எனக்கே வந்து கேமரா முன்னாடி வந்து லைட்டா நர்வஸா இருக்கு. பளபளன்னு இருக்கேன் நானு. அடுத்து வந்து ஒரு காட்டன் குவாட் செட். இது எனக்கு காட்டன் செட்னாலே நான் இன்னும் பிரிச்சு பார்க்கல. இது என்ன இத்துணூண்டு. சரி இருங்க பார்ப்போம். காட்டன் செட்டு. இது வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப்ன்னு நெனைக்கிறேன். அந்த இதுதான். காட்டன்னாலே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கு இந்த ஃபேப்ரிக்கே. இது வந்து அந்த ராப் அரவுண்ட் ஸ்கர்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது. இந்த மாரி பிங்க் கலர்ல ஃபுல்லா செக்ட் மாடல் மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் வந்து ஸ்கர்ட்டு. ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாரி தெரியுது. அது என்ன பிரமாதம்? டாப்பே வந்து இந்த லென்த் தான். ஆக்சுவலி கிராப் டாப்பும் தெரியும். நம்ம ஸ்கர்ட் மேல தூக்கி போட்டுக்கலாம்னு தான் நெனச்சேன். டாப்புமே வந்து பின்னாடி வந்து நம்ம டைப் பண்ற மாரி தான். இதுவும் கியூட்டா இருந்தது அந்த பொண்ணுக்கு. அதனால ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்தேன். இது இப்போ வெயில் சீசன் வேற வருது இல்லையா? அக்டோபர் ஒரு நவம்பர் டைம்ல நான் வந்து நெறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குனேன். அது ஹாலும் நான் ஃபில்ம் பண்ணேன். நான் இன்னும் அந்த ஹால் வந்து போடவே இல்ல. எடிட் பண்ணி இதோ இப்போ இந்த இதுக்கு அடுத்து ஒரு கோஸ்ட் வீடியோ வரும். அடுத்து தான் அந்த ஹால் வரும். அந்த இது வந்து ரொம்ப ஹேப்பியா இதுன்னு ரொம்ப பார்த்து எடுத்தேன். இந்த வாட்டி வந்து அந்த மாரி பிளான்லாம் கிடையாது. இந்த வாட்டி வந்து ஜஸ்ட் எது நம்ம மனசுக்கு புடிச்சிருக்கோ அந்த மாரி எடுத்திருக்கேன் நானு. நீங்க வந்து ஹேப்பியா இருக்கும்போது நெறைய ஷாப்பிங் பண்ணுவீங்களா? இல்லன்னா சோகமா இருக்கும்போது நெறைய ஷாப்பிங் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. அடுத்து வந்து நல்லா இப்டி வைப்ரன்ட்டா, கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பாலியஸ்டர் ஃபேப்ரிக் சொல்லுவாங்கல்ல அது. காட்டன் கிடையாது. இதான் பேண்ட். ஸ்கை ப்ளூ கலர்ல இந்த மாரி பிரிண்டட். பெரிய பலாசோ பேண்ட் மாதிரி. பேண்ட் வந்து எலாஸ்டிக் வச்சிருக்கு. பாக்கெட்ஸும் இருக்கு. டாப் வந்து இதுதான் இன்னர் டேங்க் டாப் மாதிரி. பிரிண்டட்ல. இது போட்டுட்டு இதுக்கு கோட் வந்து குடுத்துருக்காங்க. ஓவர் கோட் மாதிரி. இந்த மாரி ப்ளூ கலர்ல அதே அந்த பேண்ட்ல வர மாரி கீழ வந்து பிரிண்ட் இருக்கு. இது வந்து லைட்டா பெப்ளம் டாப் வரும்ல. கீழ வந்து ஃப்ரில் வர மாரி, அந்த மாதிரி. இது வந்து நெக்கு கிட்ட மட்டும் ஒரு டை பண்ணிக்கிற மாரி ரோப் குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஸ்லீவ் வருது. எனக்கு பயமா இருக்கு இந்த புது மைக்கு. நான் இங்க என்னோட ஃபோன்ல தான் ரெக்கார்ட் பண்றேன். ரெக்கார்டிங்ன்னு அமுக்குனனா இல்லையான்னு ஒரு மாரி பயமா இருக்கு. எல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். என் கண்ணு நல்லா பெருசா இருந்தது. அப்படி இருந்துச்சு இன்னைக்கு நான் மேக்கப் போட்டு முடிச்சோனே. அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ அப்படி இருக்கு. ஆக்சுவலி இன்னொன்னு கேட்கணும்னு நெனச்சேன். என்னன்னா வந்து வீக்லி 2 வாட்டி கோஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால வந்து அந்த 2 நாள் எந்த நாள் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணி சொல்லுங்க. டியூஸ்டே, ஃப்ரைடே இல்லன்னா வந்து சண்டே, ஃப்ரைடே அந்த மாரி ஏதாவது ஒரு 2 நாள் வந்து எந்த டேல வந்து போடலாம் அப்படின்றத சொல்லுங்க. நான் இப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஏதோ ஒரு நாள் சொல்லுங்க. அந்த நாள்ல வந்து பிளான் பண்ணி வீக்லி ட்வைஸ் மாதிரி நம்ம கோஸ்ட் வீடியோ மட்டும் வீக்லி ட்வைஸ். மத்ததெல்லாம் வந்து நடுவுல நான் ஏதாவது எடுத்தா நான் போடுறேன் நானு. அதுக்கப்புறம் மறந்துட்டேன். இது ஜனசேயால இருந்து இந்த குவாட் செட் எடுத்திருந்தேன். என்னோட ஃபேவரட் ஃபேப்ரிக்ல, ஜார்ஜெட்ல இந்த மாதிரி. இதுவும் பெப்ளம் டாப் தான். கீழ வந்து இப்டி ஃப்ரில் வர மாதிரி. இதுதான் ஸ்லீவ். எலாஸ்டிக் வச்சு இந்த மாதிரி வருது.
ஆக்சுவலி என்னன்னு தெரியல. எனக்கு இந்த மாதிரி பெப்ளம் டாப், இந்த மாரி டாப்பு, பேண்ட் இது ரொம்ப புடிச்சிருக்கு. நேத்து கூட சவுகார்பேட் போகும்போது, பாஷ் பிரைடல்ல வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். என் ஃப்ரெண்டுக்கு வாங்க போனேன். அதுல நான் வந்து இந்த ஷராரா அதான் நெனைக்கிறேன். அதான பேரு? அதுல வந்து டாப் வந்து கொஞ்சம் பெப்ளம் மாடல்ல வர மாதிரி எடுத்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. லைக் என்ன சொல்றது? இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் வந்து எனக்கு என் பாடி டைப்க்கு செட் ஆகுதோ, ஆகலையோ! எனக்கு ஆனா அந்த அந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் புடிச்சிருக்கு அப்டின்றதுக்காகவே நான் வாங்குறேன். இதுவும் காட்டனு. ஆனா செம்மையா இருக்கு. நான் வச்சு பார்த்தேன். நான் யூசுவலா எடுக்காத கலர். இந்த மாரி எல்லோ கலர்ல கேமரால பிரைட்டா தெரியுது. இன்னும் கொஞ்சம் இந்த மாரி கலரு. நடுவுல வந்து ஒயிட்ல லேஸ் டிசைன்லாம் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்லீவு. சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாரி டாசல்ஸும் தொங்குது. ஐயய்யோ! இது பேர் மறந்துட்டேன். சிப்பி, புல்லாங்குழல், பல்லாங்குழி, சிப்பி, சிப் ஐயய்யோ! என்னது இது? இந்த சீஷெல் பேரு? நம்ம அந்த கேம்ல விளையாடுவோமே. ஐயய்யோ! முந்தைய ஒரு வாட்டி இந்த மாரி தான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ல ஞாபகப்படுத்துனாங்க. திருப்பி திருப்பி மறந்துட்டேன். சரி ஓகே. இதான் டாப்பு. டாப் வந்து ஷார்ட்டா வர மாதிரி. இதுக்கு பேண்ட் வந்து இந்த மாதிரி. சேம் எல்லோல பிரிண்ட் வந்து வேற மாரி பிரிண்ட்டு. பேண்ட் எலாஸ்டிக் வச்சு இருக்கு. செம்மையா இருக்கு. இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஃபுட்வேரும் பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளவா எதுவுமே புடிச்ச மாதிரி இல்ல இந்த வாட்டி. எப்பயுமே ஏதாவது செருப்பு செக்ஷன் போயிட்டாலே நான் ஏதாவது ஒண்ணு புடிச்சிரும் எடுத்துருவேன். இந்த வாட்டி எதுவுமே புடிக்கல. இந்த செட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டவுட்டாவே ஆன் த ஃபென்ஸ்ல இருக்கு. பார்க்கறதுக்கு ஆ ஐ கேன் புல் திஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டேன். பட் ஆனா நேர்ல வந்தப்புறம் வீட்ல போடுவோம் இல்லையா நைட் ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கோ அப்படின்ற ஒரு டவுட்டு. நீங்க வந்து சொல்லுங்க எப்படி இருக்கு நான் போட்டு காட்டுனப்போ. இது வந்து கிரீன் கலர்ல பிக் பண்ணேன். இதுல கலர்ஸ் இருக்கு. இந்த மாரி டார்க் கிரீன் டை டை எஃபெக்ட்ல வந்து எடுத்திருக்கேன். பேண்ட்ல வந்து எலாஸ்டிக் இருக்கு, பாக்கெட் இருக்கு. கீழ எண்டுல வந்து இந்த மாரி ஃப்ரில்லும் வந்து குடுத்துருக்காங்க பேண்ட்ல. டாப் வந்து ஷார்ட் குர்த்தி வரும் இல்லையா? அந்த மாரி மாடல். ஃப்ரண்ட்ல இந்த மாரி குட்டி ஸ்லிட் வச்சு, இதான் ஸ்லீவ். காட்டன்ல ரொம்ப லைட்டா இருக்கு ஃபேப்ரிக்கு. இதுவும் வந்து சம்மருக்கு போட நல்லாருக்கும். இதுவும் நான் எஸ் சைஸ்ல தான் எடுத்தேன். மோஸ்ட்லி எல்லாமே எஸ்ல தான் எடுத்தேன். ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து எனக்கு நல்லா வெயிட் கொறஞ்சிருச்சு. அப்படியே எம் போச்சு. எம்மே கொஞ்சம் என்னடா சம்டைம்ஸ் வாங்கும்போது டைட்டா இருக்கே! எல் போயிருவோமோ! அப்படின்ற டைம்ல ஹெச்ஆர்ல ஆப்பு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து எப்பயுமே இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுனாலே அவ்வளோதான். எனக்கு நல்லா டிராஸ்டிக்கா வெயிட் வந்து கொறஞ்சிரும். லாஸ்ட் செட் வந்துட்டோம். இதுவும் பாலியஸ்டர் தான். நான் ஏன் இதையும் இந்த கலர்ல எடுத்தேன்னு தெரியல. இதுவும் ஒயிட் அண்ட் ப்ளூ பிரிண்டடு. இந்த மாதிரி இருக்கு. டாப் வந்து ஷர்ட் மாடல் தான். பட் ஆனா காலர் ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப கிராப்டு கிடையாது. ஓரளவுக்கு. இது வந்து எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு இந்த இது. ஏன்னா ஷர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிராப்டா இருந்தாலும் பரவால்ல. இது நம்ம இப்ப ஜீனுக்கு போட்டா கூட நல்லாருக்கும். ஆனா இந்த அளவுக்கு கிராப்டு ஆனா பேண்ட்டும் இருக்குன்றனால அது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க இதுவும் நல்லா இருக்கா இல்லையான்னு? அவ்வளோதான். இதான் லாஸ்ட் அவுட்ஃபிட் இந்த இதுக்கு. இன்னைக்கு வந்து இதான் ஹால் நம்பர் 1. இன்னும் 3 வீடியோஸ் டூ கோ. ஒரு லாஸ்ட் இயர் போல நான் இந்த மாரி பண்ணேன்னு நெனைக்கிறேன். ஒரே நாள்ல 5 வீடியோ போஸ்ட் பண்ணேன். லைக் 2 ஹார்ஸ் ஆர் 3 ஹார்ஸ் கேப்ல லைனா போட்டுட்டுருந்தேன். அது வந்து அன்னைக்கே வீடியோ எடுத்தேன். அன்னைக்கே 5 வீடியோ போட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து தெம்பில்ல. இந்த இப்பலாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து மன தைரியமும் கிடையாது, தெம்பும் கிடையாது. இது வந்து பயங்கர ரிஸ்க் இந்த மாரி பண்றது. சம்டைம்ஸ் இந்த 4 வீடியோல 1 வீடியோ தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட்லயே காட்டும். நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. மிச்சம் 3 வீடியோ வராம போலாம். அல்காரிதம் இடிக்கலாம். பட் ஓகே. ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன ஆவுதுன்னு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்னடா ஆகணும்? ம். பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆர்த்தி ஆர்த்தினாலே கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க அப்படின்றது தான் முந்தி இருக்குமே. எவ்ரி டே வீடியோ போட்டுட்டு இருந்த ஆர்த்தி. தெரியுமா? அந்த ஆர்த்தி உங்க யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? அந்த பொண்ணு நான். அந்த பொண்ணா இருந்தேன். சூன் டெய்லி போட முடியுமான்னு எனக்கு தெரியல. முந்தி நான் எப்படி டெய்லி போட்டேன்றதும் எனக்கு தெரியல. எப்படி கன்டென்ட் எடுத்தேன், என்ன பண்ணேன் அப்படின்றதும் எனக்கு தெரியல. மார்ச்சிலிருந்து கன்சிஸ்டன்ட்டாக இருப்பார் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறேன். இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணிருங்க. எங்கேயும் போயிறாதீங்க. இதோ அடுத்தடுத்து வீடியோ வருது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் வந்து ஹேங் அவுட் பண்ண போறேன்.
நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.